இதற்கு முன்னால் அதாவது கருணாநிதி வீட்டில் அமர்ந்து கொண்டு மானாட மாறுபாட கண்டுகளிப்பார். மகனும் பேரனும் ரோட்டிலே மானாட மாறுபாட கண்டுகளிப்பார்கள் அப்படின்றதற்கான உதாரணங்கள் தான் இதெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் மன்னர் பரம்பரைகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 2006 2011 எப்படிலாம் நடக்கும்னு? வாரம் கூட இல்லை, ஆல்மோஸ்ட் டெய்லி மானாட மாறுபாடுன்னு கலைஞர் டிவியில். அதில் பார்த்தீங்கன்னா குஷ்பு மேம் எவ்வளோ மார்க், ரம்பா மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க், கலா மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க், நடுவில் பிரசாந்த் மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க், எல்லாம் வந்து உட்காந்துன்னு மார்க் போடுறது. இந்தான்னு ஆடுறது, இந்த ஆட்டத்துக்கு இவங்க எல்லாம் மார்க் போடுறது. இதற்கு தலைப்பு யார் முடிவு பண்ணுவாங்கன்னா கருணாநிதி முடிவு பண்ணுவார். முதலமைச்சருக்கு முக்கியமான வேலை இல்லையா மாநாட மாறுபாட. இன்றைக்கு சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 இதில் என்னென்ன இந்த கான்செப்டில் இதில் இன்றைக்கி குத்தாட்டம் போடலாம், அடுத்த கான்செப்டில் அடுத்த வாரம் குத்தாட்டம் போடலாம். இப்படி இதில் ஏதாவது தப்பு வந்ததுன்னா கூட்டம் வச்சுருவாங்களாம். யாரை? கலாம் மாஸ்டர் கூட்டம் வச்சுருவாங்களாம். எதுக்குன்னா என்ன தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இதில் பாருங்கள் தலைப்பில் ஒரு தமிழ் எழுத்து இக்கு விட்டு போயிருக்கு, ரொம்ப முக்கியம்.